இருந்தா பிரயோஜனம். பணம் இருந்தா நல்லா இருக்கும், நன்மை இருந்தா நல்லா இருக்கும், சமாதானம் இருந்தா நல்லா இருக்கும். நமக்கு உடம்பு இருக்கும் ஆனா சுகம் இருக்காது, உடம்பு இருக்கும் இருக்காது, சுகம் இருக்காது, பலவீனம் இருக்கும். அப்போ நம்ம இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் கேட்கிற கேள்வி அதுதான். விதை தானியம் களஞ்சியம் சொன்னா நம்மளுக்கு பேங்க், ஆனா அந்த நாட்கள் என்னது களஞ்சியம். அந்த களஞ்சியத்துல விதை தானியம் இருந்தா தான் அவங்க சாப்பிட முடியும், அதை விற்று என்ன பண்ண முடியும், அவங்க வருமானத்தை தீட்டிக் கொள்ள முடியும். ஆனா இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, உன்னுடைய களஞ்சியத்தில் விதை தானியம் உண்டோ? ஒருவேளை அத்தி மரத்துல நீ போய் தேடி பார்ப்ப, என்ன இல்ல, கனி கொடுக்கவில்லையே. திராட்சை செடியை போய் பார்க்கிற, அங்க திராட்சை செடியில என்ன இல்ல, திராட்சை பழங்கள் இல்ல. ஒலிவ மரத்துல பார்க்கிற, ஒலிவ மரத்துல ஒலிவ காயம் இல்ல, ஒலிவ பழமும் இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. கனி கொடுக்கவில்லையே. அவர் எப்படி கேட்கிறாரு, தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் கனி கொடுக்கவில்லையே. ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நம்ம சில காரியம்லாம் இந்த மாசம் வரை எல்லாம் மாறிட முடிஞ்சு, எங்க ஒண்ணுமே இல்லை, எங்க முடியும்?